எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா LeetCode 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 15 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் vowels in a substring of a given length எப்படி சால்வ் பண்றதா பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க, s ஈக்குவல் டு abc IIDEF கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சப்ஸ்ட்ரிங் லென்த் 3 கொடுத்துருக்காங்க, k is equal to 3 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொன்னா, இந்த ஸ்ட்ரிங் sல வந்து எல்லா சப்ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 3 கன்சிடர் பண்ணா எந்த 3 லென்த் சப்ஸ்ட்ரிங்ல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் vowels வரும், அந்த ஸ்ட்ரிங்ல நம்பர் ஆஃப் vowels தான் ரிட்டர்ன் பண்ணும். பாருங்க, இங்க 3 ன்னு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 3 லென்த் சப்ஸ்ட்ரிங் கன்சிடர் பண்ணா ABC கன்சிடர் பண்ணா இது எவ்வளவு vowels வருது, 1 vowel தான், அது A. அப்புறம் BCI கன்சிடர் பண்ணா எவ்வளவு vowels வருது, 1 vowel தான், அது வந்து I. அப்புறம் வந்து CII கன்சிடர் பண்ணா 2 vowels வருது. ட்ரிபிள் ஐ கன்சிடர் பண்ணா 3 vowels வருது. இப்படியே so on and so forth எல்லா சப்ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 3க்கும் நம்ம பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இந்த மேக்ஸிமம் vowel சப்ஸ்ட்ரிங் என்ன வந்து இது வந்து ட்ரிபிள் ஐ I. சோ அதுல வந்து எவ்வளவு vowels இருக்கு, 3 vowels. அதுதான் அவுட்புட். சோ the maximum number of vowels in a substring of a given length தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து அதோட லாஜிக் என்ன இருக்குன்னு இப்ப குயிக்காவே புரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த சீரிஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஸ்லைடிங் விண்டோ பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லைடிங் விண்டோவா இந்த ப்ராப்ளம் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ABC IIDEF ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க இப்படியே யோசிக்காம நீங்க அந்த ஸ்லைடிங் விண்டோக்கு லாஜிக் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்களா, நம்ம ஒரு இந்த மேக்ஸ் விண்டோ சம் அல்காரிதம் எப்படி பண்ணணும்னு பார்த்திருக்கோம். ஒரு விண்டோ ஆஃப் சர்டன் லென்த்ல அதோட எலிமெண்ட்ஸோட சம் எடுத்தா எந்த விண்டோல வந்து மேக்ஸிமம் சம் வந்து நம்மளுக்கு வரும்னு நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணி வச்சிருந்தோம். சோ அந்த அல்காரிதம் நம்மளுக்கு டெஃபினட்டா தெரியும். இப்போ இந்த ப்ராப்ளம் அந்த அல்காரிதம் எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த ABC IIIDEF கேரக்டர்ஸா யோசிக்காம இது வந்து நம்ம ஒரு நம்பர்ஸ் அரேல கன்வெர்ட் பண்ணலாம். சரியா? சோ என்ன அந்த நம்பர்ஸ் அரே குறிக்கும்னா, இந்த vowels அரே கிரியேட் பண்ண போறோம். இந்த vowels அரேல 1 இருந்துச்சுன்னா அந்த அதோட அர்த்தம் வந்து அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் வந்து ஒரு vowel. 0 இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் வந்து ஒரு vowel இல்ல ஒரு கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். சோ இத பார்க்கலாம். பாருங்க எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம wow வந்து 0 ஒரு எம்ப்டி அரேவா இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ஃபார் ஈச் கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங் s நம்ம இந்த லாஜிக் பண்ண போறோம். wow of I is equal to 1 if ch is vowel else 0. சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், இந்த a வந்து vowel, சோ அது வந்து 1 ஆ இருக்கும். அப்புறம் b வந்து not a vowel, சோ 0 ஆ இருக்கும். c வந்து not a vowel, 0 ஆ இருக்கும். அப்புறம் I 3 vowels வருது. அப்புறம் d வந்து not a vowel, I வந்து vowel, F வந்து not a vowel. So 1 0 0 1 1 0 1 0 நம்ம கிடைச்சிட்டு. இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி வரும், ரொம்ப சிம்பிளா தான் வரும். நம்ம இந்த எந்த 3 சைஸ் விண்டோல இந்த மேக்ஸிமம் சம் வருதோ அதுதான் நம்ம மேக்ஸிமம் vowel சப்ஸ்ட்ரிங். என்னன்னு சொல்ல பாருங்க, நீங்க எல்லா 3 சைஸ் விண்டோஸையும் கன்சிடர் எல்லா 3 சைஸ் சப்ஸ்ட்ரிங்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க, இல்ல சப் அரேஸையும் கன்சிடர் பண்ணுங்க. சோ இது ஒரு 3 சைஸ் சப் அரேவா இருக்கும், இது ஒரு 3 சைஸ் சப் அரேவா இருக்கும், அப்புறம் இது வந்து ஒரு 3 சைஸ் சப் அரேவா இருக்கும், அப்புறம் இது வந்து ஒரு 3 சைஸ் சப் அரேவா இருக்கும். இந்த எதுல சப் அரேல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு, இந்த சப் அரேல 3 சைஸ் சப் அரேல. சோ இது என்ன குறிக்கும்னா, இந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங்ல தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் vowels வருது. இந்த 1 1 1 இந்த 3 vowel லொகேஷன்ஸ் கொடுக்கும். சோ அதான் இங்க I ன்னு எழுதி இருக்கும். அதுதான் நம்ம மேக்ஸிமம் vowel சப்ஸ்ட்ரிங். சோ இது எப்படி நம்ம இந்த நம்பர்ஸ் அரேல இருந்து நம்ம மேக்ஸிமம் சம் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம்னு நம்ம பார்க்கலாம். நீங்க லாஸ்ட் வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நம்ம இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பார்த்துக்கலாம் எப்படி பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா, இந்த L பாயிண்டர் வந்து 0 க்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டு இந்த ரைட் பாயிண்டரும் 0 க்கு இனிஷியலைஸ் பண்ணனும். இந்த L பாயிண்டர் R பாயிண்டர் என்ன கூறுனா, the start of the window and the end of the window. சரியா? சோ இப்போ பார்க்கலாம். சோ சம் வந்து 0 க்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அப்புறம் மேக்ஸ் சம் வந்து -∞ க்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிரோம். சரியா? அப்புறம் for num in numbers do. சோ இந்த num in numbers தான் இந்த அரேயோட வேல்யூஸ். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, sum is equal to sum plus num. சோ நம்ம sum வேல்யூ எவ்வளவு வந்து இங்க வந்து 0 0 plus 1 எவ்வளவு ஆகும், 1 ஆயிடும். அப்புறம் if r minus l plus 1, இந்த r minus l plus 1 நம்ம விண்டோ சைஸ் எவ்வளவு இருந்துச்சு, 3 சைஸுக்குன்னு கொடுத்தாங்க क्वेश्चन. நம்ம என்ன செக் பண்ணோம், நம்ம வந்து இந்த மேக்ஸ் வேல்யூ எப்போ அப்டேட் பண்ணோம், எப்பவும் நமக்கு அந்த இன்னாஃப் எலிமெண்ட்ஸை கன்சிடர் பண்ண போறோம். சோ நம்ம வந்து இந்த 3 சைஸ் சப்ஸ்ட்ரிங் கொடுத்திருக்காங்க. நம்ம 3 எலிமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சம் மேக்ஸ் சம் அப்டேட் பண்ணணும். சோ இது வந்து இந்த if r minus l plus 1 equal to அந்த லாஜிக்கை செக் பண்ணணும். பார்க்கலாம். இப்போ r வேல்யூ வந்து 0, l வேல்யூ வந்து 0. சோ 0 minus 0 plus 1 எவ்வளவு, 1. சரியா? சோ 1 வந்து இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ இப்போ சொல்லுது. எப்படின்னு பார்த்தலாம், ரொம்ப சிம்பிள். நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் ஆட் பண்ணிருந்தோம். சோ எவ்வளவு எலிமெண்ட் கன்சிடர் பண்ணிருந்தோம், வெறும் 1 எலிமெண்ட் தான் கன்சிடர் பண்ணோம். சோ அதுதான் இது சொல்லுது, r minus l plus 1 equal to k. சோ இந்த கண்டிஷன் பாஸ் ஆனதா இதுக்குள்ள போவோம். இந்த கண்டிஷன் பாஸ் ஆகல, சோ டைரக்ட்டா நம்ம r++ போட்டுறோம். இங்க r++ ஆயிடும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, sum is equal to sum plus இந்த நம்பர். சோ 1 plus 0 எவ்வளவு ஆகும், வெறும் 1 தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் செக் பண்ணோம், if the current context window வந்து நம்ம வந்து k எலிமெண்ட்ஸ் இருக்கான இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோல செக் பண்ணோம். எப்படி செக் பண்ணோம், r minus l plus 1 equal to k. சோ r என்ன இப்போ 1, l வந்து 0, 1 minus 0 plus 1 எவ்வளவு, 2. சோ இப்போ என்ன சொல்லிருக்கோம்னா, வெறும் 2 எலிமெண்ட்ஸ் தான் கன்சிடர் பண்ணிருக்கோம், இது உள்ள போக வேணாம். சோ என்ன பண்ணுவோம், மறுபடியும் r வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம்.
சோ ஆர் வந்து இங்க வந்துருச்சு. சோ மறுபடியும் அதே லாஜிக், இந்த இங்க இருக்க எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுவோம் இதுக்குள்ள, சம்குள்ள 0, அதனால 1 தான் இருக்கும். அவரை மறுபடியும் செக் பண்ணுவோம் என்ன கான்டெக்ட் விண்டோ எடுத்துக்கோமான்னு இல்லையா. சோ ஆர் வந்து 2, 2 மைனஸ் 0 பிளஸ் 1, அது வந்து 3. சோ 3 எலிமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம் இப்போ. சோ நம்ம இப்போ இந்த மேக்ஸ் சம் லாஜிக் குள்ள போகலாம். சோ இப்போ என்ன பண்றோம்னா, மேக்ஸ் சம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் சம் கமா மேக்ஸ் சம். சோ மேக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து சம்மோட கம்மியா இருக்கா டெஃபினட்டா. சோ இந்த மேக்ஸ் சம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் இந்த சம் வேல்யூ. இப்போ புது மேக்ஸ் சம் வந்து 1. சோ இப்பதான் நம்ம அந்த ஸ்லைடு விண்டோவை ஷிஃப்ட் பண்ண போறோம். அதான் இந்த ஸ்லைடிங் விண்டோ பேரும் அதில் தான் வருது. ஸ்லைடிங் விண்டோவை ஷிஃப்ட் பண்ணா பாருங்க, இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ண எலிமெண்ட்ஸ் வந்து 1 0 0. நம்ம நெக்ஸ்ட் விண்டோல எந்த எலிமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும், இந்த 0 0 1 கன்சிடர் பண்ணணும். சோ இந்த 1 0 0 to 0 0 1 போகிறதுக்கு என்ன பண்ணும், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க 1 ரிமூவ் பண்ணிட்டு இந்த 1 நம்ம உள்ள போடணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க 1 எப்படி ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருக்க 1 ரிமூவ் பண்றது ரொம்ப சிம்பிள். இந்த 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. sum minus equal to nums of l. சோ l வந்து என்ன குறிக்குதுங்க, 1. சோ sum minus wow of l என்ன வரும், சோ sum minus 1. சோ இது வந்து 0 ஆயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா l plus plus. சோ l வந்து 1 ஆல ஷிஃப்ட் பண்ண போறோம். சோ இங்க பாருங்க, இப்போ என்ன ஆகுதுன்னா வெறும் இந்த ரெண்டு எலிமெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ற மாதிரி ஆயிருக்கு. பாருங்க இங்க இது ரெண்டும் சம் போட்டா 0 வரும். இந்த l எங்க பாயிண்ட் பண்ணுது, இந்த 0ல. r வந்து எங்க பாயிண்ட் பண்ணுது, இந்த 0ல. சோ எவ்வளவு எலிமெண்ட்ஸ் கன்சிடர் ஆயிருக்கு, வெறும் 2 எலிமெண்ட்ஸ் தான் கன்சிடர் ஆயிருக்கு. சோ அதுதான் விண்டோ ஷிஃப்ட் பண்ணு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த r plus plus போனா பாருங்க லாஸ்ட்ல r plus plus ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இந்த 1 கன்சிடர் ஆயிருக்கு. அது பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ மறுபடியும் இந்த r ஷிஃப்ட் பண்ணோனே நம்ம sum is equal to sum plus இந்த num வேல்யூ போடுவோம். இங்க 1 sum plus 1 என்ன ஆகும், 1 ஆயிடும். சோ இப்போ என்ன ஆகும், 0 0 1 என்ன நம்ம விண்டோ ஷிஃப்ட் ஆயிடுச்சு. கரெக்டா. சோ இதுதான் இந்த ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட். சோ இங்க 1 என்ன இருக்கும், மறுபடியும் செக் பண்ணலாம். இதுக்குள்ள போகும் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் மேக்ஸ் ஆஃப் சம் கம் மேக்ஸிமம் 1 ஆல்ரெடி மேக்ஸிமம் ஒன்னும் பண்ண தேவையில்லை. இப்போ விண்டோவை இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். இந்த 0ல ஷிஃப்ட் ஆனதுனால நம்மளுக்கு வந்து ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ண தேவையில்லை. சோ மறுபடியும் எங்க போகும்னா இங்க போகும். சோ 0 1 1. சோ இதோட சம் வந்து 2, இந்த விண்டோவோட சம் வந்து 2. சோ இது வந்து மறுபடியும் இந்த மேக்ஸிமம் லாஜிக் உள்ள வரும். 2 இஸ் கிரேட்டர் தென் தி மேக்ஸிமம். சோ நம்ம 1 ஆல அப்டேட் பண்ணிடுவோம். சோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா, நம்ம ஸ்லைடிங் விண்டோல இருந்து இந்த l குறிக்கிற பாயிண்டர் வேல்யூ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சோ 2 - 0 2 ஆ தான் இருக்கும். அப்புறம் நம்ம l வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு r யும் ஷிஃப்ட் பண்ணுவோம். சரியா. இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் பண்ணிட்டோம். இப்போ sum plus wow of l, sum plus wow of l என்ன ஆகும், 3 ஆகும். சோ மறுபடியும் இது மேக்ஸிமம் செக் பண்ணுவோம். இதுவும் அப்டேட் ஆயிடும். இங்க வந்து 3 ஆயிடும். சோ இப்போ மறுபடியும் ஸ்லைடிங் விண்டோவை ஷிஃப்ட் பண்ணும். ஸ்லைடிங் விண்டோவை ஷிஃப்ட் பண்ணனும் என்ன பண்ணும், இந்த l பாயிண்டர் குறிக்கிற வேல்யூ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சோ l பாயிண்டர் குறிக்கிற வேல்யூ வந்து 1. சோ இந்த சம்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா 2 ஆயிடும். அப்புறம் லெஃப்ட் பாயிண்டரை ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இங்க ரைட் பாயிண்டரும் ஷிஃப்ட் ஆகும். சோ மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம். மறுபடியும் இங்க வரும் sum is equal to sum plus now 2 plus 0 வந்து வெறும் 2 தான். அப்புறம் இந்த கான்டெக்ஸ்ட் சோ இப்போ நம்ம 3 எலிமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம் 1 1 0. சோ அதனால இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ ஷிஃப்ட் பண்ணனும். கான்டெக்ஸ்ட் விண்டோ ஷிஃப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த l பாயிண்டர் குறிக்கிற வேல்யூ வந்து இதுல இருந்து குறைப்போம். சோ இது வந்து 1 ஆகும். அப்புறம் இந்த l பாயிண்டர் 1 ஆல ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அப்புறம் லாஸ்டா r யும் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் ஒரு பாயிண்டர்னால. சோ இப்போ மறுபடியும் சம் எடுக்கும்போது 1 + 1 இது வந்து 2 ஆயிரும். சரியா. 2 ஆனோனே மறுபடியும் செக் பண்ணுவோம் இந்த மேக்ஸிமம் கண்டிஷன் 2 is not greater than 3. சோ இப்போ என்ன பண்ணனும்னா ஸ்லைடிங் விண்டோ ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸ்லைடிங் விண்டோ ஷிஃப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனும், 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து l குறிக்கிற பாயிண்டர் வந்து வேல்யூ வந்து இதுல இருந்து குறைப்போம். சோ இது வந்து 1 ஆயிரும். அப்புறம் l வந்து 1 ஆல ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஃபைனலா r யும் ஷிஃப்ட் ஆயிரும். சோ இப்போ ஃபைனலா என்ன ஆகும், r வேல்யூ வந்து 0 பாயிண்ட் பண்ணுது. சோ அந்த 0 வந்து இங்க ஆட் பண்ணா 1 தான் இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் கண்டிஷன் செக் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஓட கம்மியா தான் இருக்கு இது. சோ அப்டேட் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். அப்புறம் l வேல்யூ குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த 1 - 0 பண்ணுவோம் இந்த லெஃப்ட் குறிக்கிற வேல்யூவை. அப்புறம் இது 1 ஆ தான் இருக்கும். அப்புறம் ஃபைனலா l பாயிண்டர் 1 ஆல ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இப்போ there are no values for r வந்து இங்க வெளியில வந்துரும். இப்போ r க்கு வந்து ஒரு வேல்யூ பாயிண்ட் பண்றதுக்கு இல்ல. சோ இந்த அல்காரிதம் நிறுத்திடும். சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, the maximum number of vowels in a substring of length 3 எவ்வளோ, இந்த மேக்ஸிமம் குறிக்கிற வேல்யூ. சோ 3 ன்னு கண்டுபிடிச்சோம். இதுதான் இந்த ப்ராப்ளமோட அவுட்புட் கூட. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் சால்வ். இப்போ நம்ம குயிக்கா இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோடையும் ஜாவா கோடையும் பார்த்தலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். நான் பைத்தன்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் காமிக்க போறேன். அதுதான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் டெக்னிக். சோ நான் என்ன சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வவல்ஸ் அரேவா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த வவல்ஸ் அரே என்ன குறிக்கும், இந்த வவல்ஸ்ல 1 இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் வவல் அர்த்தம், 0 இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அர்த்தம். சோ அதுதான் எப்படி பார்க்கறதுன்னு பார்ப்போம். ஒன் லைன்ல 1 if wow is equal to list of 1 if ch in a e i o and u. சோ என்ன சொல்றேன்னா, இங்க if நம்ம ஒரு கேரக்டரா படிக்க போறோம். அதுவும் எழுதுறேன் for ch in s. நம்ம for each character in the string நீ இந்த லாஜிக்கா பண்ணு சொல்லும். 1 if the character is in this list. So a e i o u தான் நம்ம vowels listல. சோ என்ன ஆகும், நம்ம கேரக்டர் வந்து இந்த vowel-ஆ இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ்ல 1 எடுக்கும்.
அந்த வவல் இல்லைன்னா 0 வேல்யூ எடுக்கும். ஸோ நம்ம இந்த வவல்ஸ் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணும், ரொம்ப சிம்பிள், வெறும் இந்த மேக்ஸ் விண்டோ சம் அல்காரிதம் பண்ணும். ஸோ மேக்ஸ் விண்டோ சம் அல்காரிதம் பண்றதுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் பாயிண்டையும் ரைட் பாயிண்டையும் சம்மையும் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிடும். 0,0,0. மேக்ஸ் சம் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு இனிஷியலைஸ் பண்ணிடும், மைனஸ் ஃப்ளோட் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ while r is less than the length of the string or length of the vowel array கூட கொடுக்கலாம் நீங்க. நம்ம இந்த மேக்ஸ் விண்டோ சம் அல்காரிதம் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, sum is equal to sum plus or sum plus equal to கூட எழுதிக்கலாம் நீங்க இங்க wow of r. சரியா, அந்த ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த sum plus equal to நம்ம அந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணா, if the current context window is equal to k ன்னு செக் பண்ணும். இதை செக் பண்ணும். சரியா, அதுதான் செக் பண்ண போறோம். செக் பண்றதுக்கு என்ன, ரொம்ப சிம்பிள், if r minus l plus 1 is equal to k, அப்பனா if the current context window is equal to k னா என்ன பண்ணணும், நம்ம max sum வந்து அப்டேட் பண்ணணும். எப்படி, max sum is equal to max of max sum, current sum. அது வந்து current sum என்ன குறிக்குது, sum வந்து அந்த current sum ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிளா நம்ம விண்டோவை ஷிஃப்ட் பண்ணணும். விண்டோவை ஷிஃப்ட் பண்ணதுக்கு 2 ஸ்டெப்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து சம் மைனஸ் நம்ஸ் ஆஃப் எல்னு சொன்னேன், இங்க wow of l வரும். அப்புறம் l பிளஸ் பிளஸ். So sum minus equal to wow of l. So last அந்த l பாயிண்ட் பண்ற வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு l 1ஆல ஷிஃப்ட் பண்ணணும். சோ எப்படி, இங்க வந்து ஒரு விண்டோ இருந்துச்சுன்னா இந்த 0,0,1க்கு வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 ரிமூவ் பண்ணிட்டு இந்த l குறிக்கிற 1 ரிமூவ் பண்ணிட்டு l வந்து ஷிஃப்ட் பண்ணணும். சோ அதுதான் பண்றோம் இங்க. So sum minus equal to wow of l plus equal to 1. அவ்வளவுதான். ஃபைனலா என்ன பண்ணணும், r plus equal to 1. அப்புறம் return max sum. இப்போ ரன் பண்ணலாம் இதை. பர்ஃபெக்ட். இதை சப்மிட் பண்ணலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். இப்போ குயிக்கா இந்த ஜாவா கோடையும் உங்களுக்கு காமிச்சிடலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். எக்ஸாக்ட் சேம் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வவல்ஸ் அரேக்கு கன்வெர்ட் பண்ணணும். அந்த வவல்ஸ் அரே என்ன குறிக்கும், எங்கெல்லாம் அந்த கேரக்டர் வந்து வவலா இருக்கும் அங்க 1 வரும், எங்கெல்லாம் அந்த கேரக்டர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் 0 வரும். ஃபர்ஸ்ட் இந்த எம்டி வவல் ஜீரோஸ் அரேவை கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எங்கெல்லாம் இந்த கேரக்டர் வந்து வவலா இருக்கும் அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வந்து 1க்கு மாத்திடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம நிறைய தடவை பண்ணதான் இந்த மேக்ஸ் விண்டோ சம் அல்காரிதம் பண்ண போறோம். எப்படி, ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் பாயிண்டையும் ரைட் பாயிண்டையும் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டு சம்ம வந்து 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அப்புறம் இனிஷியலா மேக்ஸ் சம் வந்து the least possible value இருக்கும், integer or min value. அப்புறம் என்ன பண்ணா, each context window வந்து கன்சிடர் பண்ணுவேன். இந்த 3 length window, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ்ல அந்த எல்லா இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து கன்சிடர் பண்ணி அதோட சம் எடுப்பேன். எந்த கான்டெக்ஸ்ட் விண்டோல மேக்ஸிமம் சம் வருதுன்னு பார்ப்பேன். அது வந்து மேக்ஸ் சம் இஸ் ஈக்குவல் மேத் டாட் மேக்ஸ் கமா ஆஃப் மேக்ஸ் சம் கமா சம்னு எடுத்து அந்த மேக்ஸ் சம் விண்டோவை நான் எடுத்துருவேன். அந்த மேக்ஸ் சம் தான் நான் ஃபைனலா ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணுவேன். அந்த மேக்ஸ் சம் விண்டோ குறிக்கும் the maximum number of vowels in a substring of the given line. So அதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனல் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுங்க, அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலுக்கு ஒரு ப்ளீஸும் லைக்கும் போட்டு போங்க, அப்படிதான் இது நிறைய பேருக்கு போய் வந்து சேரும். ஸோ நான் கூடி சீக்கிரமா உங்களை வந்து இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து பாக்குறேன். Until then, keep coding and keep enjoying. பார்க்கலாம்.